என்னப்பா தம்பி, ராணிக்கு வந்து இவ்வளவு போராட்டமா? ராணி வந்து கலாய்கலன்னு காலையில இருந்து பிரின்னு பிரிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து உள்ள கலாய்க்கிறதோட வெளியில மக்கள் கலாய்க்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமா தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாச்சனா தேவி, எங்களால ராணி சாச்சனா தேவி கலாய்க்கிறது வந்துட்டு எங்களுக்கு பொறுத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இங்கிட்ட ஒரு பக்கத்து மஞ்சரி, இங்கிட்ட ஒரு பக்கத்து சௌந்தர்யா, அவங்க 2 பேரும் பயங்கரமான ஒரு போட்டி நிலவிட்டு நம்ம பாய்ஸ் டீம் பக்கத்து எதிர்த்து நிக்கிறாங்க. என்னன்னு பாக்குறோம்னா நம்ம சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 3ஆம் ப்ரோமோ வந்து செம்மையா தான் இருக்குது. ஏன்னா சாச்சமாதேவியை வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கேவலப்படுத்தணும், எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கலாய்க்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டு பாய்ஸ் டீம் செம்மையா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து பயங்கரமா வந்துட்டு கலாய்ச்சிட்டு பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சாச்சமாதேவி வந்துட்டு ஒரு ராணி. ஓகேங்களா? இந்த பக்கம் ராணி காலையில இருந்து பாத்தீங்கன்னா சாச்சமாதேவியை வந்துட்டு கலாய்களான்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம தீபக் வந்து படைத்தளபதி, அவர் வந்துட்டு கலாய்களான்னு கலாய்ச்சிட்டு இருக்காப்ல. இதையும் காலையில இருந்து தாங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்ப எப்ப வந்துட்டு நம்ம இங்கிட்டு உள்ள படைத்தளபதி ராணி பக்கத்து உள்ள படைத்தளபதிட்டு வந்து மஞ்சள் வந்து அடிக்கடி சொல்றாங்க, இது மாதிரி கலாய்க்கிறாங்க, இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க, கேளுங்க 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 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சொல்ல அவங்க வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு பெருசுலாம் படத்துல என்னமா சின்ன பிள்ளைய போயிட்டு ராணியா உட்கார வச்சிருக்கீங்க, என்னமா ஸ்வீட் திங்கிற பொண்ணுலாம் ராணியா உட்கார வச்சுட்டு எங்களை அவமானப்படுத்திருக்கீங்க, ராஜாவுக்கு வந்துட்டு ஈடு ஆக முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு கலாய் பயங்கரமா வந்துட்டு போயிட்டு இருக்குது. இது வந்து மேபி வந்துட்டு செம்மையா தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? பயங்கரமா இருந்துச்சு. இந்த ஒரு கலாய்க்கிறது வேற மாதிரி வச்சிருக்காங்க. எப்படின்னா ஒரு எப்படின்னா காலையில இருந்து ஒரு கேர்ள்ஸ் வந்துட்டு ஃபுல்லா டார்கெட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபக் தான் பயங்கரமா வந்து டார்கெட் பண்ணி இவங்க வந்துட்டு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் இவங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும், சும்மாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காலையில இருந்து தலைவன் வந்துட்டு பின்னி இருந்துட்டு இருக்காப்ல. அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்துட்டு பண்ணியிருக்காப்ல. இந்த 3ஆம் ப்ரோமோ பாத்தீங்கன்னா வந்துட்டு எதை வச்சு இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா சௌந்தர்யாவால ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா செங்கோலையை வந்துட்டு குச்சியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி, குச்சியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செங்கோலை வாழை வச்சுக்கிட்டு அந்த வாழை வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா குச்சியன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து செங்கோலை குச்சின்னு சொன்ன மோதால் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கிட்டு சௌந்தர்யா வந்துட்டு கலாய்க்கிறாங்க. சௌந்தர்யா கலாய்ச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சாச்சமாதேவிக்கு போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பெயர் தெரியலன்னா வந்துட்டு சொல்றதுல தப்பு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா ஒண்ணு திடீர்னு வந்துட்டு அந்த கேரக்டர்ல இருந்து வெளில வந்து செம்மையா கோபமா வராங்க. இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமா வந்து தீபக் காலில இருந்து பண்ணியிருக்காரு. அவர் ஏன் இப்படி பண்ணியிருக்காரு, இல்ல இந்த டாஸ்க்னால அப்படி பண்றாரா, இல்ல உண்மையாலுமே வந்துட்டு அவர் ட்ரிகர் பண்ணணும் அப்படிங்கறக்காண்டி வந்துட்டு அவங்க வந்துட்டு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு சாச்சமாதேவி பயங்கரமா கோபமா வராங்க. என்னன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு எது இப்ப ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டீங்கனாலும் அதுக்கு வந்துட்டு நீங்க காரணத்தை வச்சு நான் அது தெரியல இது தெரியல அந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்துட்டு சொல்லுவீங்க. அதெல்லாம் எங்களால ஏத்துட்டு போக முடியாது. நீங்க வந்துட்டு ஒண்ணு தெரியலன்னா அதை வச்சுட்டு சமாளிச்சுட்டு அப்படியே நேக்கா வந்துட்டு கலந்துக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரிகர் பண்ற மாதிரி பயங்கரமா வந்துட்டு பேசியிருக்காப்ல நம்ம தீபக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாச்சமா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கலாய்க்கல, நீங்க வந்துட்டு கலாய்க்கல, நீங்க காலையில இருந்து எங்களை கலாய்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்ல இவங்க வந்துட்டு நாங்க எங்க கலாய்ச்சோம், நீங்க ஒன்னும் பண்ணாம இருந்தா நாங்க கலாய்க்க தான் செய்வோம், நீங்க ஒண்ணுமே பண்ணல காலில இருந்து ஒண்ணுமே வந்துட்டு பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்கிட்டு வந்துட்டு தீபக் வந்துட்டு சொல்லியிருக்காப்ல. மஞ்சரி என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்துட்டு நம்ம நாட்டை ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கறதுக்காண்டி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு கான்செப்டை போடுறாங்க. இது வந்துட்டு பார்க்கும்போது செம்மையா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு இதை என்னன்னா இந்த ஒரு இதை பண்ணும்போது எப்படி போகுதுன்னா அந்த ஒரு சாச்சமாதேவி வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு அவங்க டவுன் பண்ணும், ஃபுல்லா வந்துட்டு அந்த கேரக்டர் விட்டு வெளியில வர வச்சு அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அரியாசனத்து படியை வந்துட்டு கைப்பற்றணும். ஏன்னா அந்த ஒரு இதுல இருந்துட்டு கேரக்டர்ல இருந்து வெளில வந்துட்டா அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு மாற்றம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி காலையில இருந்து பிரின்னு பிரிச்சுருக்காங்க. சாச்சனா காலையில இருந்து சரி அமைதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியுமா, ஒரே முடிவா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆரம்பிச்சு விட்டுருச்சு நம்ம சௌந்தர்யாவில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அப்படியே நம்ம சாச்சனாவில போய் முடியுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் லைவ் வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னமா சாச்சனா ஹெவி